16வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அடுத்ததுமா ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆக்கில்லா கழுகை போன்ற வேகமானவன், இந்த பிரிஸ்கில்லா என்கிற அவனுடைய மனைவியினுடைய பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் பழமையானவர். என்ன பேரு? வயசுன்னு கிடையாது, பழமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த சில மியூசியத்துல எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த பழமையான பொருட்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வேல்யூ உண்டு. இந்த ஆக்கில்லா கழுகை போல வேகமானவர், இந்த பிரிஸ்கில்லா அவர் பழமையானவர். ஹல்லேலூயா. இவர்களை குறித்து சில காரியங்களை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இருவரை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை என்ன செய்தவர்கள்? கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். நாம் அதை சற்று பிந்தி தியானிக்கலாம். இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எங்கிருந்து வந்தவர்கள் என்கிற முதலாவது அவர்களை குறித்த அறிமுகத்தை நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர், நாம் அதை பைபிள் ஸ்டடியிலே தியானித்தோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரத்தினுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் கண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, கன்ஃபியூஷனே வர வேண்டியதில்லை. ஆக்கில்லாளையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளை. இவர்களுக்கு என்ன நடக்கிறது? யூதர்கள் ரோமபுரியை விட்டு போக வேண்டும் என்கிற கட்டளை வந்தபோது இத்தாலியாவிலிருந்து இந்த பொந்தையு தேசத்தானாகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எங்கு வருகிறார்கள்? கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. கொரிந்து பட்டணத்திற்கு வந்த அவர்கள் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இவர்கள் கூடார தொழில் பண்ணுகிறவர்களா? டென்ட் மேக்கர்ஸ், கூடாரம் செய்கிறவர்கள். இஸ்ரவேலர்களுக்குள்ள, யூதர்களுக்குள்ள குழந்தைகளா இருக்கும் போதே அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், பிள்ளைகள் சிறியவர்களா இருக்கும் போதே அவர்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழிலை என்ன செய்கிறார்கள்? கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரியும். அந்த கைத்தொழிலையும் அவர்கள் செய்து கொண்டு தங்களுடைய மற்ற வேலைகளையும் செய்து கொண்டு அவர்கள் தங்கள் ஜீவனத்தை கழிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்த நம்ம பாரதியார் தான் பாடினாரோ என்னதோ, கைத்தொழில் ஒன்றே கவலை உனக்கில்லை. ஸ்கூல்ல படிக்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உள்ள நேரம் முழுக்க மொபைல்ல நோண்டுன்னு விட்டுறக்கூடாது. ஆமென். பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வராங்களா, மகளே டெய்லரிங் படின்னு சொல்லணும். எம்ப்ராய்டரி என்ன செய்ய படின்னு சொல்லணும். சமையல் கலை என்ன செய்ய
படின்னு சொல்லணும். உனக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்ன செய்ய? இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்த பழக்கம் என்னவென்றால், சிறு வயதிலே தங்களுடைய குழந்தைகளுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏதோ ஒரு கைத்தொழிலை. இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவர்கள் என்ன தொழிலை செய்தவர்களாக இருந்தார்கள்? கூடார பணிகளை. பவுலும் அதே வேலையை செய்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவன் கமாலியேலினுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து வேதங்களை கற்று தேர்ந்தவன். மிக அந்த காலங்களிலே ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் அந்த பவுல் வாழ்ந்தாலும் கூட, அவனும் அந்த யூதர்களினுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அவனுடைய ஜீவனத்துக்காக இந்த தொழிலை செய்து கொண்டு வந்தான். அவனோடு கூட அந்த தொழிலை செய்து கொண்டு வந்த இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளோடு பவுலும் என்ன செய்கிறான்? சேர்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் கொரிந்து பட்டணத்திற்கு ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாளும் ஒரு அகதிகளை போல வருகிறார்கள். வந்த இடத்திலே இங்கு பவுலையும் அவர்கள் சேர்த்து கொண்டு அவர்கள் ஒருமித்து தங்கி அவர்களிடத்தில் தங்கி பவுல் வேலை செய்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், அந்த 18வது அதிகாரத்தினுடைய 25, 26 வாசிப்பீர்கள் என்றால், யாரு? அப்பல்லோ என்பவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு அறிந்தவனாயிருந்து அவன் ஆவியிலே அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய், அவன் ஆவியிலே அனலுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார், அவனுக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது. அவன் வேதத்தினுடைய காரியங்களை அவன் திட்டமாய் போதகம் பண்ணுகிறான். அப்பொழுது அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த கொரிந்து பட்டணத்திற்கு இவர்கள் அகதிகளாய் வருகிறார்கள், பவுலோடு தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தேவாலயத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அவனுடைய பெயர் அப்பல்லோ. அவன் ஆவியிலே அனலுள்ளவனாய் இருக்கிறான். அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேச தொடங்குகிறான். அல்லேலூயா. நாங்க ஒரு பழைய மிஷனரி ஆகும். இவன் என்னைக்கு வந்தவன், இவன் என்னைக்கு வந்து ஆவியில அனலா இருக்கான்னு அவனை பத்தி பொறாமப்பட்டாங்கன்னா எழுதி இருக்கு. சொல்லுங்க. இவன் என்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் இவளையே ஜெபம் பண்ண சொல்லுவாரு. இல்லையா? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்ல. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம நல்லவங்க. யார மாதிரி? யார மாதிரி? நம்ம வேற மாதிரி இல்ல. யார மாதிரி? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவ மாதிரி. அவன் பேசுகிறதை கேட்டு அவனை, என்ன அழகான வார்த்தை பாருங்க, அவனை என்ன செய்கிறார்கள்? சேர்த்து கொள்ளுகிறார்கள். நீ எங்க கூட வா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைஞ்சு இயேசுவை அறிவிக்கிறவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் என்று அவனை சேர்த்து கொண்டு அவன் அறிந்திருக்காத, அவன் அறிய வேண்டிய தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுக்குள்ள இருந்த, அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த நல்ல ஒரு சுபாவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும் குறித்து தியானிக்கிற தேவ பிள்ளையே, இவர்களுக்குள்ளாக இருந்த இந்த நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக கொண்டு வருவாராக. ஆமென். ஹல்லேலூயா.
அப்பல்லோவை கண்டபோது அவன் மேல் இவர்களுக்கு பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை. நேற்று வந்தவன் இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, ஜெபம் நடத்த ஆரம்பிச்சுட்டானா, இவன் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா என்கிற எண்ணம் இல்லாதபடி அவனை தங்களோடு சேர்த்து கொள்ளுகிறார்கள், அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், அவனை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவன் அறிய வேண்டிய கர்த்தருடைய காரியங்களை, தேவனுடைய வழிகளை அதிக திட்டமாய் அவனுக்கு ஒரு மிஷனரி செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப நன்றாய் தெளிவாய் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அங்கு செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் வாசித்த இந்த ரோமர் 16வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள். நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் என்ன செய்தார்கள், அவர்களினுடைய வீட்டை தேவனுடைய வேலைக்காய், சபைக்காய் திறந்து கொடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 16:19. ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தங்களுடைய வீட்டிலே கூடுகிற சபையோடு. இந்த 2 வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது, இவர்கள் தங்களுடைய வீட்டை எதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள், எதற்காய் திறந்து கொடுத்தார்கள், சபை கூடி வருவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வேலைக்காய் தங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறார்கள். தங்களுடைய வீட்டை மனப்பூர்வமாய் கர்த்தருடைய வேலைக்காய் திறந்து கொடுத்தார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீடு கர்த்தருடைய காரியங்களுக்காய் திறந்து கொடுக்கப்படுகிறதா? இன்னைக்கு நம்ம வீடுகள்ல சபை நடக்கல, சபை நடத்துவதற்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய வீடு தேவனுடைய சபைக்கு ஒரு நிழலாய், ஜனம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு வீடாய் மாறி இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சில அனுபவங்கள் உண்டு. ஐயா, இந்த வீட்டில் உங்க வீட்டில் இந்த ஊழியக்காரனை தங்க வச்சுக்கிட்ட முடியுமா 2 நாள்? இல்லை, அது முடியாது. ஊழியக்காரனை தங்குறதுக்கு, வீட்டை கொடுக்கிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் களியக்காவிளைக்கு பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்த போது, அந்த பகல் கூட்டத்தை முடித்து விட்டு மாலை கூட்டத்திற்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னை தங்குவதற்காக ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு அழகான வீடு, நல்ல வீடு. ஒரு ரூம் இல்ல, ஒரு தனி ரூம், பாத்ரூம் அட்டாச்சு, ஒரு நல்ல கட்டில், எல்லா வசதிகள் உள்ள ஒரு ரூமை எனக்கு கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அந்த சகோதரன் சொன்னார், நான் ஒரு சாதாரணமான மனுஷன், ஒரு கொத்தனாரோ கொத்தங்கையாளோ, எனக்கு வீடும் கிடையாது, இடமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம தரித்திரத்துல இருந்த என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு இப்படி ஒரு வீட்டை தந்தாரு. இந்த வீட்டை கட்டுவதற்கு பொருட்களை கூட வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாது. ஒரு குறுகலான பாதை வழியா தலை சுமடா கொண்டு வந்து இதை கட்டணும், சிரமப்பட்டு கட்டணும். ஆனா கர்த்தர் இது எனக்கு தந்த வீடு ஆகினால இது, இந்த வீட்டுல ஒரு ரூம் ஊழியக்காரன் தங்குவதற்காய் நான் ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருக்கு கிடைச்சது கர்த்தரால வந்தது என்பது அவர் அறிந்திருந்தார். எனவே தன்னுடைய வீட்டினுடைய ஒரு அறையை தேவ ஊழியர்கள் அந்த பகுதிக்கு ஊழியத்திற்கு வரும்போதெல்லாம் தங்குவதற்கு அவர் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவர்கள் ஒரு மனமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா.
அந்த பகுதிக்கு நேராய் நான் பின்பு வருகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆக்கில்லா சொல்லலாம், ஐயா அந்த ஊழியக்காரன் வாராரு, இவர் ஒரு நாள் தங்கிட்டு போட்டோம். பிரிஸ்கில்லா சொல்லலாம், இல்ல எனக்கு வேலை இருக்கு, எனக்கு உடம்புக்கு முடியல, அவர் வந்தாருன்னா காலையில டீயை போட்டு கொடுக்கணும், அல்லது சபை கூடிச்சுன்னா ஜனங்களை கூட்டம் முடிஞ்சு சும்மா அனுப்ப முடியாது. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, என்ன ஒரு ஒருமனம் பாருங்க. அவர்கள் ரெண்டு பேரும் ஆதி திருச்சபையிலே தங்களுடைய வீட்டை சபைக்காக திறந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆதி திருச்சபை ஆரம்பமானது எங்க? வீடுகளிலே. வீடுகள் தோறும் அவர்கள் கூடி அப்பம் புசித்தார்கள், ஜெபம் பண்ணி வேண்டுதலிலே தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இவர்கள் பவுல் சென்ற இடத்திலெல்லாம் அந்த ஊழியத்திலே பவுலோடு கூட அவர்கள் பிரயாணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 18 உத்தரவு பெற்றுக்கொண்டு உண்டாயிருந்தபடியினால் சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். உங்க பவுலோடு கூட ஊழியத்துக்கு செல்றாங்க. என்ன சந்தோஷம் பாருங்க, குடும்பமாய் செல்லுகிறார்கள், கணவனும் மனைவியுமாய் செல்லுகிறார்கள். அல்லேலூயா, ஹalleluya. கணவனும் மனைவியும் ஒண்ணா வருவாங்க, திடீர்னு கணவன் அப்புறம் என்ன செய்யாது, காணாது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போன்ற குடும்பங்கள் தேவ சபையில எழும்புமானால் தேவ சபை கட்டப்படும். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல மாறணும் ஆண்டவரே. ஹalleluya. எங்க வீட்டை தேவனுக்காய் திறந்து கொடுக்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பம் ஆண்டவரே உமக்காய் நிற்கணும் ஆண்டவரே. நான் என் கணவனோட ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அவர்கள் பவுலோடு கூட ஊழிய பிரயாணங்களுக்கும் செல்லுகிறார்கள். அவர்களை குறித்து அடுத்த ஒரு விசேஷமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என் பிராணனுக்காக எதை கொடுத்தாங்க? அன்பானவர்களே, ஆக்கில்லா மாத்திரமல்ல, பிரிஸ்கில்லாளோ யாருடைய ஜீவனுக்காக? பவுலினுடைய ஜீவனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கு ஒரு பெரிய கலகம் வருகிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கலகத்திலே பவுல் கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வரும்போது பவுல் கொல்லப்படாதபடிக்கு அவர்கள் பவுலுக்கு பதிலாய் தங்கள் ஜீவனையும் இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆமென், ஹalleluya. பவுல் கூடார தொழில் செய்யும் போது, வருமானம் வரும்போது, மிஷனரி யாத்திரையின் போது மாத்திரம் இவர்கள் கூட இல்லை. அல்லேலூயா. பவுல் கப்பல்ல போறாரு, நாமும் கூட சேர்ந்து எங்க போவோம்? கப்பல் அப்படி ஜாலியா கடல்ல போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சிரியா தேசத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவோம் என்று அல்ல. அவனுடைய ஊழிய பிரயாணத்திலே மாத்திரம் அல்ல, பவுலுக்கு ஒரு பிராண சேதம் வரும்போது, அவன் மரிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது, கணவனும் மனைவியுமா இணைந்து அவனுடைய பிரச்சனையான நேரத்திலே அவர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்கள். ஹalleluya, ஹalleluya. ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், சபைக்கு பிரச்சனை என்றால் அப்படியே ஒதுங்கி செல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கழுத்தை கொடுக்கிறவர்களாய் விசுவாசிகள் மாற வேண்டும். ஹalleluya. கழுத்தை திருப்பி கொண்டு செல்லுகிறவர்களாய் அல்ல, கழுத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்காக கழுத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்?
குடும்பமாய் கர்த்தருக்காய் கழுத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில பிரச்சனை வரும்போதுதான் சிலருடைய ஒரிஜினாலிட்டி தெரிய வரும், அடைய உண்மையான சுபாவம் என்னவென்று தெரிய வரும். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, ஆண்டவருடைய வேலைக்காய் எதை கொடுக்கணும்? எதை கொடுக்கணும்? கழுத்தை கொடுக்கணும். கழுத்தை கொடுக்கணும். சும்மா வெறும் கழுத்தை கொடுப்பது அல்ல, இருதயத்தை கொடுக்கணும், கையை கொடுக்கணும், காலை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும். ஆமென். ஊழியக்காரனுக்கு யாரு கழுத்தை கொடுக்கா, யாரு காலால உதறி தள்ளிட்டு போறான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய வேலைக்காய் கழுத்தை கொடுக்கிறீர்கள்? எவ்வளவு கொடுக்கிறீங்க? சிலர் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க? கழுத்தை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா கழுத்தை என்ன செய்திரும்? வளையாது. ஒரு டைரக்ஷன்ல என்ன செய்திரும்? திரும்பிரும். ஜீவனுள்ள வரைக்கும் கழுத்தை கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது, இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவர்கள் மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தார்கள். கணவனும் மனைவியுமாய் இணைந்து ஊழியம் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ரெண்டு பேரும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், வாழ்ந்திருக்கும் போது ஒன்றாய் அவர்கள் ஊழியத்தை செய்தவர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய மரண நேரம் வரைக்கும் கணவனும் மனைவியுமாய் இணைந்து அவர்கள் தங்களுடைய கழுத்தை கர்த்தருக்காய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் போய் பார்த்தால் தான் இந்த ஆக்கில்லாளுக்கும் பிரிஸ்கில்லாளுக்கும் பரலோகம் கொடுத்திருக்கிற ஒரு கனத்தை, ஒரு பிரதானமான இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழுத்தை தேவ வேலைக்காய் கொடுக்கிறவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆக்கில்லாள் பிரிஸ்கில்லாளை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்குரிய ரகசியம் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பவுலுக்காய் தேவ சபைக்காய் தங்கள் வீட்டை கொடுத்ததை போல, தங்களுடைய கழுத்தை கொடுத்ததை போல கர்த்தருக்காய் கழுத்தை கொடுத்தவர்கள் எழும்புவார்களாக. நெகேமியா 3வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நான் முடிக்கப் போகிறேன். நெகேமியா 3:5. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பிரபுக்களோ, நெகேமியா அவர்கள் பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்களுடைய கழுத்தை என்ன செய்யல? கொடுக்கல. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு இந்த பிரபுக்கள் பேர் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? யார் யார் கழுத்தை கொடுத்தா யார் கழுத்தை கொடுக்கலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, அவர்களை அவமானப்படுத்த கூடாது என்பதற்காக அவருடைய பெயர்களை எழுதாம என்ன எழுதியிருக்கிறாரு? என்ன எழுதியிருக்கிறாரு? பிரபுக்களோ யாருடைய வேலைக்கு? தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு எதை கொடுக்கல? கழுத்தை கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க ஊழியக்காரன் சொல்லணுமா இவங்க கழுத்தை கொடுக்கறாங்க, இவங்க கழுத்தை கொடுக்கறாங்கன்னு சொல்லணுமா, அல்லது இவங்க கழுத்தை கொடுக்கலன்னு சொல்லணுமா? என்ன சொல்லணும் சொல்லுங்க? என்ன சொல்லணும்? கழுத்தை கொடுக்கிறது மாதிரி தட்டிட்டு போயிருவாங்க. சிலர் கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. உங்களை சொல்லல, நான் வேற ஊர்ல உள்ளவங்களை சொன்னேன்.
அல்லேலூயா. எல்லாரும் ஒழுங்கா கழுத்தை கொடுத்தா தேவராஜ்யம் முன்னேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழுது பார்க்கப்பட வேண்டியவைகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும், பழுது பார்த்து கொண்டே இருக்கும் அவைகள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, நம்முடைய கழுத்தை கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். ஆமென். இதே நெகேமியா புத்தகத்தினுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 16, 17 மற்றும் 20, நெகேமியா 9வது அதிகாரம் 16, 17, 29 வசனங்களை வாசிப்போம் என்றால், முதலாவது 16 போடுமா. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து கழுத்தை என்ன செய்தார்கள்? கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். 17வது வசனம். நினையாமலும் போய் கழுத்தை என்ன செய்தாங்க? அவர்கள் செவி கொடுக்க என்ன இல்லை, செவி கொடுக்க என்னதில்ல, மனதில்ல. அவர்களிடத்தில் நீர் செய்த அற்புதங்களை என்ன செய்யல, நினையாமலும் போய் தெய்வம் உனக்கு தந்த வாழ்க்கையை, உனக்கு செய்த அற்புதத்தை நீ நினைக்கலன்னா உன் கழுத்து கடினமாகிவிடும். ஆமென். அதுதான் இவர்களுக்கு சம்பவித்தது. 29வது வசனத்தை பாருங்கள். அதே 9:29. திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் என்ன இருக்கு? கடிந்து கொண்டார். ஏன் இப்படி செய்யாத, கழுத்தை கடினமாக்காதன்னு கடிந்து கொண்டார். ஆனாலும் பாவம் செய்து தங்கள் தோலை எப்படி தோலை என்ன செய்யறாங்க? முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் கழுத்தை என்ன செய்தாங்க? இவங்க கழுத்தை கர்த்தருக்காக என்ன செய்யல. யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன கழுத்தை கொடுக்க, என்ன அப்படி கழுத்தை நீட்டி கொடுக்கிறது அர்த்தம் இல்ல. கழுத்தை கொடுக்கிறதுனா என்னது? கர்த்தருக்காக வேலை செய்வதற்கு தங்களுடைய பலனை கொடுப்பது. அல்லேலூயா. சங்கீதம் 75 வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு கழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 75:5 என்ன கழுத்து சொல்லுங்க? என்ன கழுத்து? யாருக்காவது இருக்கா? அந்த இருமாப்புள்ள கழுத்து? அல்லேலூயா. கழுத்து பிளெக்சிபிளா மாறணும், வளையிற கழுத்தா மாறணும். என்ன கழுத்தா மாறணும்? தேவனுக்கு கொடுக்கிற கழுத்தாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 28, 47, 48 மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடித்து விடுவோம். உபாகமம் 27, 8, 47, 48. Thank you Jesus. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை நில்லுங்க கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. என்னது? சகலமும் சொல்லுங்க. இங்க ஸ்கிரீனை பாருங்க. சகலமும் அப்படின்னா என்னது? சகலமும் நல்ல சாப்பாடு இருக்கு, அக்கவுண்ட்ல என்ன இருக்கு? பணம் இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பைக்குனுக்கு அல்லது காரனுக்கு, ஃப்ரிட்ஜில் தேவையான எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. Everything is there, nothing is lacking. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் எப்படி நீ என்ன செய்? உனக்கு என்ன இல்லை? தெய்வ சமூகத்துக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன இல்லை? உன் வீட்டில் என்ன இருக்கு? வீட்டில் என்னது இருக்கு? எல்லாம் இருக்கு. ஆனா உனக்கு எப்படி வர முடியல? சொல்லுங்க. மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும்
சேவியாமற் போனது நிமித்தம்னா என்னது? அவரை தேடாம நிமித்தது நிமித்தம், அவர் ஆராதிக்காததுனால. அடுத்த வசனம், சகலமும் எப்படி இருந்துச்சு? நல்ல கவனிங்க கவனிங்க, முக்கியமான வார்த்தை. எப்படி இருந்தது? எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்தது, எல்லாம் நிறைவா இருந்தது, ஒரு குறைவு இல்ல. துணி சேலை வேணுமா? ஏப்பா 200 சேலை இப்ப அடுக்கி வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி ஒரு 10 சேலை தான் இருந்தோம், மாத்தி மாத்தி கட்டணும். இப்ப 200 சேலை அடுக்கி வச்சிருக்கு. எதை கட்டணும்னு என்ன செய்யல தெரியல. அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. இல்லாதது குழப்பம் இல்ல, இப்ப பரிபூர்ணமா இருக்கிறதுனால குழப்பம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பணம் இருக்கு, அதனால எதையும் ஆர்டர் பண்ணி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், எதையும் சாப்பிடலாம். டூர் போனோமா, ஜாலியா சுத்தணுமா, வாகனம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும் போது நீ ஆண்டவரை சேவியாமல் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோட நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடிய எங்க வைப்பாங்க? இந்த எச்சரிக்கையோடு இந்த செய்தி முடிகிறது. ஆமென். நல்ல கவனமா கேட்கணும். திரும்ப திரும்ப இருதயத்தை கடினப்படுத்த கூடாது, கழுத்தை கடினப்படுத்த கூடாது. அல்லேலூயா. சகலமும் பரிபூர்ணமா இருக்கும் போது உன் கழுத்தை கர்த்தருக்காய் கொடு, உன் பலத்தை கர்த்தருக்காய் கொடு. நீ கொடுக்கலனா எல்லாம் குறைபட்டு உனக்கு பட்டினி வரும்போது, தாகம் வரும்போது, துணி இல்லாம போகும்போது சத்துரு வந்து என்ன செய்வான்? உன் கழுத்துல எதை வைப்பான்? இருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் என்ன செய்தாங்க? சத்தமா சொல்லுங்க. தங்களுடைய ஆண்டுடைய வார்த்தையை சொன்ன பிறகும் கர்த்தருடைய காரியங்கள்ல உங்களுடைய கழுத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் ஆண்டவர் சந்தோஷப்படவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் பரிபூர்ணமா தந்திருக்காரா இல்லையா? நீ ஒன்னும் இல்லாமல இருக்கும், ஒன்னும் இல்லாம போக வேண்டிய நிலைமெல்லாம் இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறாரே, கட்டி எழுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை உண்மையாய் தேடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், என் பிராணனுக்காக, என் ஜீவனுக்காக கணவனும் மனைவி இணைஞ்சு என்ன செய்தாங்க? 2 பேரும் இணைஞ்சு என்ன செய்தாங்க? 2 பேரும் இணைஞ்சு கொடுத்தாங்க. ஒருத்தர் அல்ல. வாழுகிற காலமெல்லாம் ஒன்னா செய்தாங்க. அல்லேலூயா. நீ போ, எனக்கு வேலை இருக்குன்னு அல்ல. ஆமென். நீ போய் ஜெபம் பண்ணு, சும்மா இரு, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டு, அப்படி அல்ல. அல்லேலூயா. வாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், சந்தோஷமா செய்யுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும், ஆண்டவருடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளினுடைய இருதயம், பிள்ளைகளினுடைய கழுத்து கர்த்தருக்காய் கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மக்களை கர்த்தருக்காக வேலை செய்யணும் சொல்லுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். தெய்வத்தால கனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கழுத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த கூட்டத்தை முடித்து வீட்டுக்கு போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போகணும். கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிறவர்கள் தீர்மானத்தோடு போகணும். கணவனும் மனைவியும் பேசிட்டு போகணும். வீட்டில் கூட இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லணும், நம்ம இணைஞ்சு கர்த்தரை செய்விப்போம், நம்ம இணைஞ்சு கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், நம்ம இணைஞ்சு கழுத்தை கர்த்தருக்காய் கொடுப்போம், நம்முடைய குடும்பம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல மாறட்டும் என்று சொல்லுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இது என்னுடைய கற்பனையிலே வந்தது அல்ல ஆண்டவரே, இது உங்க வேதத்தில் உள்ள வார்த்தை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை பயன்படுத்தினீரே, அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்து
ஒரு நல்ல தம்பதியாய் தேவ ராஜ்யத்தை கட்ட அவர்களை பயன்படுத்தினீரே. இந்த மாலை இந்த பகல் வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், தகப்பன் தாய்மார்கள், அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய இறுதி கழுத்தும் கர்த்தருக்காய் கொடுக்கப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு குடும்பம் குடும்பமாய் எழுந்து நிற்க கிருபை செய்வீராக. கனம் துதியும் மேலாவற்றை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.